வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். பிரபல நடிகை பாத்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி ஆழ்த்தியுள்ளது. இறப்புக்கு முன் வாட்ஸ்அப்பில் உருக்கமான பதிவு வெளியிட்டிருக்காங்க. அந்த பதிவானது சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். போஜ்பூர் நடிகை அமிர்தா பாண்டே வீட்டின் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. குடும்பத்தினர் அவரது உடலை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. இவருடைய மறைவு ரசிகர்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அன்னபூர்ணா என்ற அமிர்தா பாண்டே ஒரு சில தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருக்காங்க. போஜ்பூரி படங்களில் தவிர ஹிந்தி படங்கள், வெப்சீரிஸ் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் நடிச்சிருக்காங்க. சில விளம்பரங்களுக்கு நடித்தாங்க. இவங்களும் அண்மையில வெளியான பிரிதிஷோ என்ற வெப்சீரியஸ்ல நடித்திருக்காங்க. இவங்க 2022ஆம் ஆண்டு சத்தீஸ்கரை சேர்ந்த சந்திரமணி ஜங்கட் என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. இவர் அனிமேஷன் பொறியாளர் ஆவார். திருமணத்திற்கு பின்பு இருவருமே மும்பையில ஒன்றாக வசித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில இவர்கள் இருவருமே அமிர்தா பாண்டியாவின் மூத்த சகோதரி வீணா பாண்டியாவின் திருமணத்தில் பங்கேற்பதற்காக பகல்பூர் வந்திருக்காங்க. திருமணம் முடிந்த பிறகு சந்திரமணி ஜங்கட் மும்பைக்கு திரும்பிய நிலையில அமிர்தா பாண்டே அங்கேயே சில மாதங்களாக தங்கியிருக்காங்க. அவர் வேலை குறித்து கவலைப்பட்டதாகவும் இதனால் வருத்தம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இதற்காக அவர் சிகிச்சை பெற்று வருவதாக குடும்பத்தினர்கள் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில திடீரென சனிக்கிழமை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்துல மின்விசிறியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. அமிர்தாவின் சகோதரி வீட்டிற்கு வந்து நீண்ட நேரமாக கதவை தட்டியும் அவர் கதவை திறக்காதால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த நடிகை அமிர்தா பாண்டே தூக்கில் தொங்கிய நிலையில இருந்திருக்காங்க. இதையடுத்து அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. ஆனால் அவங்க இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்த போலீசாருக்கு கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்தாங்க. அமிர்தா பாண்டே இறப்பதற்கு சற்று முன்பு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 2 படகுகளில் எனது வாழ்க்கை இருக்கிறது, என் படகை மூழ்கடித்து அவளுடைய பாதை எளிதாக்கிறேன் என்று பதிவிட்டிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தற்போது சமூக வலைதளங்கள்ல அதிகமாக வைரலாகி வருது. பலருமே அமிர்தா பாண்டியாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை பகிர்ந்து வராங்க. இவரின் மறைவு சினிமா வட்டாரத்தில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. தனிப்பட்ட காரணமாகவே அல்லது மன அழுத்தத்தின் காரணமாகவோ தற்கொலை எண்ணம் தோன்றினால் கீழ்கண்ட சினேகா தற்கொலை தடுப்பு உதவி எண்ணுக்கு அலையுங்கள். சினேகா தற்கொலை தடுப்பு உதவி எண் 0404 மாநில தற்கொலை தடுப்பு உதவி என்று அந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.